அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா, தங்கத்தை விற்று பணம் பெற சீனாவின் உலகின் முதல் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைனாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய இயந்திரத்த வந்து உருவாக்கி இருக்காங்க. பொதுவாவே நமக்கு தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்துட்டே போகுது. ஒரு சில காலகட்டத்தில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்ப வித்துட்டு அதுக்கு ஏத்த மாரி காசு வாங்குவோம். பேங்க்ல லோனா வைப்போம். அந்த மாரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இப்ப சைனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ப எவ்வளவு தங்க நகைகள வந்து அந்த இடத்துல வைக்கிறோமோ, அந்த மதிப்புக்கு ஏத்த மாதிரியான பணத்த குடுக்கக்கூடிய வகையில ஒரு முதல் ஏடிஎம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எடைக்கு ஏத்தபடியான பணத்த வந்து அந்த ஏடிஎம் வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பணம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு அத வங்கி கணக்குல வரவு வச்சுக்குவோம். சரிங்களா? அதான் குடுத்துருக்காங்க. அடுத்தது 10 வயதுக்கு மேற்பட்ட சிறார் தாமாக வங்கி கணக்கு துவங்கலாம். அதாவது ஆர்பிஐ அவங்களோட கைட்லைன்ஸ வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் டூ ஓப்பன் அ பேங்க் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான மினிமம் ஏஜ் அப்படிங்கிறத இப்ப 10 வயசா வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜா வந்து குறைச்சிருக்காங்க. அந்த செய்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 18 இயர்ஸ் ஆன ஒருத்தர்கிட்ட நம்ம ஒப்புதல் வாங்கிட்டு, இப்ப நம்ம பெற்றோரோ, இல்ல நம்மளோட உடன் பிறந்தவர்கள் யாராவது 18 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒப்புதல வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நம்மனால ஒரு 10 வயசுக்குட்பட்ட ஒரு சிறுவருக்கு வந்து 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவருக்கு வந்து, நம்ம ஒரு வங்கி கணக்க தொடங்கி தர முடியும். சரிங்களா? ஸோ அதுல வந்து தனியாவே வந்து அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் அதுல மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷனையும் வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து உயிரிழந்துட்டார். ஓகேங்களா? நேத்து உடல்நலக் குறைவால வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்திய வந்து வெளியிட்டிருக்காங்க. போப் பிரான்சிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா நாட்டச் சேர்ந்தவர். சரிங்களா? அர்ஜென்டினா அப்படிங்கிற நாட்டச் சேர்ந்தவர். உலகத்தோட 266வது போப்பா இவர் தான் இருந்திருப்பார். 266த் போப். ஓகேங்களா? அதாவது ஐரோப்பிய அல்லாத ஒரு நாட்டினர் போப் ஆண்டவராக இருந்தது இவர் தான். ஓகேங்களா? ஒரு 1000 1300 வருஷங்களுக்கு பிறகு ஐரோப்பிய நாட்டச் சேர்ந்த இல்லாத ஒருவர் போப் ஆண்டவராக இருந்தது யாருன்னா, போப் பிரான்சிஸ் அவர்கள் தான். ஓகேங்களா? சோ இவரு இறந்துட்டார். இப்ப அடுத்த போப் ஆண்டவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற செய்திய இங்க குடுத்திருக்காங்க. சோ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இப்போ 252 கார்டினல்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த கார்டினல்ஸ்ல 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள வந்து இதுல சேர்த்துக்க மாட்டாங்க. சரியா? அந்த வகையில பார்த்தோம்னா, ஏறக்குறைய மொத்தம் 135 கார்டினல்கள் வந்து வருவாங்க. இவங்க வேட்டிகன் சிட்டிக்கு வருவாங்க. வேட்டிகன் சிட்டிக்கு வந்து மூடப்பட்ட அறையில வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்புல 2/3 மெஜாரிட்டில யார் வின் பண்றாங்களோ, அவங்கள தான் அடுத்த போப் ஆண்டவரா அறிவிப்பாங்க. 3ல் 2 பங்கு பெரும்பான்மையை வந்து பெற்றிருக்கணும். சரிங்களா? 3ல் 2 பங்கு பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய நபருக்கு தான் அந்த போப் ஆகக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த நடைமுறை அப்படிங்கிறது ஒரு குளோஸ்டு ரூம்க்குள்ள 2, 3 நாளைக்கு கன்டினியூஸா நடக்கும். சரிங்களா? சோ அந்த போப் ஆண்டவர தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா, தேவாலயத்தோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகை கூண்டுல அ புகைகள் வெளியேறி நமக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து தெரிவிப்பாங்க. ஓகேங்களா? வெள்ளை கலர்ல புகை வந்து வெளிய வந்துச்சு அப்படின்னா, போப் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிறது பொருள். கருப்பு கலர்ல புகை வந்துச்சு அப்படின்னா, போப் ஆண்டவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சரி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 100 ஜிகாவாட் கட்டுப்பாடு ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் எஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய அணு உலைகள தயாரிப்பதற்காக இந்தியா பல்வேறு விஷயங்கள மேற்கொண்டுட்டு வராங்க. சமீபத்தில கூட பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ உருவாக்குறதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகியிருந்திருக்கும். 2033ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ப இலக்காக வச்சிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2047ஆம் ஆண்டுக்குள்ள நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட் பண்ணி 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய நம்ப உருவாக்கணும். 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டா வச்சிருக்கோம். சரிங்களா? சோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அமெரிக்காவ சேர்ந்த இந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அமெரிக்காவுல ஒப்புதல் தரப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு வந்து இந்திய நிறுவனங்களோட இந்தியாவோட சேர்ந்து ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் வந்து பில்ட் பண்றதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது ஒப்புதல் குடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்டின்னா, 1962ல வந்திருக்கும். அதே மாரி சிவில் லயபிலிட்டீஸ்
ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் லீபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு வந்திருக்கும். இந்த 2 சட்டங்களையும் திருத்துறதன் மூலியமா நம்ம வெளிநாட்டு உதவிகள வந்து அணு ஆயுதம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அல்ல, அணுசக்தி ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெளிநாட்டு உதவிகள நம்மனால பெற முடியும். அதுக்கு இந்த 2 சட்டங்களையும் நம்ம திருத்தணும். சரிங்களா? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அணுசக்தி சட்டம் 1962 மற்றும் சிவில் லியபிலிட்டிஸ் ஆக்ட் 2010 இது 2யும் அமெண்ட் பண்றதன் மூலியமா நமக்கு வெளிநாட்டு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகேங்களா? இப்ப ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மால் மாடுலார் ரியாக்டர வந்து தயாரிச்சு குடுக்கறதுக்காக அமெரிக்க நிறுவனம் கூட நம்ம ஒரு ஒப்பந்தத்த போடப்போறோம். இப்ப அமெரிக்க நிறுவனத்துக்குமே அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ எதுக்காக இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவுல நெறைய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? பெரிய, பெரிய தொழிற்சாலைகள் நெறைய இருக்கு. பெரிய, பெரிய தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மின் தேவைகளுக்காக நமக்கு அந்த இ அந்த தொழிற்சாலை வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா, சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல வச்சிருக்காங்க. காற்றாலை மின்சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல வந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் பெரிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இந்தியாவுல அடிக்கடி அடுத்த கட்டங்கள்ல நெறைய வரப்போகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய மின் தேவை அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ 270 ஜிகாவாட்டா இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இது 450 ஜிகாவாட்டுக்கும் மேல போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஓகேங்களா? ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஓகேங்களா? நிறுவப்பட்ட ஆற்றல் திறன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப, நம்ப இந்த ஒரு பவர் ஷார்டேஜ், பவர் டிமாண்ட நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதனால தான் இந்திய அரசாங்கம் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் மீது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாவே நியூக்ளியர் எனர்ஜி மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணமும் அதுதான். சரிங்களா? ஏன்னா நம்ம கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ட ஓப்பன் பண்ண முடியாது. நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியாம போயிரும். அப்ப ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது ரெனியூவபிள் எனர்ஜியும், நியூக்ளியர் எனர்ஜியும் தான். இத நியூக்ளியர் எனர்ஜில நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ண போறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 30லிருந்து 300 மெகாவாட் வரைக்கும் மின்சாரத்த உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் எல்லாமே சைஸ்லயுமே பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறைவான இடத்த தான் அந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் செட்டப் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். அப்படி இருக்கப்ப நம்ப அந்த தொழிற்சாலைகளுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் நியூக்ளியர் பிளான்ட்ட வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்த இந்த பவர் பிளான்ட்ல இருந்தே நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்தே எடுத்துக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய மின்சாரத்த நம்ம கிரிட்ல கொண்டு வந்து விட்டுறலாம். சரிங்களா? இதுதான் ஐடியா. சரிங்களா? அந்த நிலத்த அந்த ஸ்மால் மாடுலார் நியூக்ளியர் பிளான்ட்ட வந்து செட்டப் பண்றதுக்கான நிலம், தண்ணீரோட தேவை, மத்த இதர ஸ் அ அ தேவையான விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ் இது எல்லாமே பிரைவேட் வந்து பார்த்துக்குவாங்க. அந்த தொழிற்சாலையே வந்து பார்த்துக்கும். சரிங்களா? டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறத யார் குடுக்க போறாங்கன்னா, அரசாங்கம் குடுக்க போறாங்க. ஓகேங்களா? டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர செட்டப் பண்ணி குடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா, அரசாங்கத்துக்கு வந்து இருக்க போது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இதுல ஆபத்துகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தாலே ஃபுகுஷிமா அப்படிங்கிறது இருக்கு. செர்னோபில் அப்படிங்கிறது இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ன்னு பார்த்தாலே நமக்கு போபால் விஷவாயு இருக்கு. ஓலியம் விஷவாயு அது எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸோட தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலயும் பார்த்தீங்கன்னா, மின்சார தேவை அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப டிமாண்டா இருக்க போது. அதனால தான் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு செட்டப்ப பண்ண போறாங்க. சரியா? ஸோ நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா இந்த ஆர்டிகிள பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ப சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில எஸ்ஐக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸா கமாண்டர் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ, அதே ஒரு பேட்டர்ன் படி நமக்கு டெஸ்ட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு வாரமும் நமக்கு 2 டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் போத் ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன்லயுமே அவைலபிளா தான் இருக்கு. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சுரேஷ் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட் தான் இன்னும் வரல. ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.